ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ரூட் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருப்பாங்க. என்ன மாதிரி இன்னும் சில பேர் ரூட்னாலே என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் 95% ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரூட்னாலே என்னென்னு தெரியாமல் இருக்கும். அதனால் எதுக்காக நம்ம ரூட் பண்ணுறோம், ஏன் ரூட் பண்ணுறோம், இந்த ரூட்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோனை வந்து கிஃப்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக யூஸ் பண்ணல. அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறது கூகுள் தான். அவங்க தான் உங்கள் ஃபோனையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ தான் மார்க்கெட்டில் ரொம்ப காசு கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் அந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஓனர் இல்லை, கூகுள் தான் ஓனர். நீங்கள் வெறும் யூஸர் மட்டும்தான். ஸோ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிறதுக்கும் ஃபோனோட ஓனர் ஆகிறதுக்கு தான் நீங்கள் ரூட்டிங் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் போய் ரூட்டிங். நம்ம ஃபோனில் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மெமரி கார்டு சப்போர்ட் போட்டு 16GB 32GB இருக்கும். அதுக்கப்புறம் 64GB 128GB போட்டால் அது வந்து சப்போர்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ரேம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ ஃபோனை வந்து நம்ம கன்வீனியன்ஸுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம ரூட்டிங் பண்ணுறோம். பேட்டரி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ட்ரைன் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் ரூட்டிங். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஓஎஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோனையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ், அதாவது நம்ம ஃபோனில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும்ல, அது நம்மளால் டிசேபிள் மட்டும் தான் பண்ண முடியும், அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு நிறைய மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம ரூட்டிங் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸில் வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம கேம்ஸ் விளாடும்போதோ இல்லை வந்து நிறைய ஆப் ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போதோ நம்மளுக்கு ஆப்ஸ் தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்ஸ் வந்து நம்ம ரூட்டிங் பண்ணால் அது வரவே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சில ஆப்ஸ் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்தே இல்லாமல் வெளியே இருந்து நம்ம வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். ஆனால் வந்து நம்ம கூகுள் வந்து அதை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம வந்து ரூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைனாக நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 32GB தான் அந்த நம்ம ஃபோனில் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் 128GB கூட 654GB கூட நம்ம வந்து மெமரி கார்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் அண்டு வந்து நம்மளோட ஃபோனோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். சில ஆப்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாலுமே நம்ம பேட்ரி வந்து அது வந்து பவரை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்ஸுக்கு வந்து எந்தெந்த பவர் கொடுக்கணுமோ அப்போ மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப் யூஸ் பண்ணாதப்போ நம்ம பேட்ரி வந்து அது வந்து பவர் இழுக்காத மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரூட்டிங் பண்ண டிவைஸில் என்டையர் சிஸ்டத்தையும் நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ரூட் பண்ணாத டிவைஸில் வந்து சில செட்டிங்ஸு சில ஆப்ஸை மட்டும் தான் நம்மளால் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும், நிறைய இதை எடுத்து வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் விருப்பப்படுற ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் MI OS, Cyanogen OS, இன்க்ளூடிங் iOS கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில ஃபோன் மாடல்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 ஓரியோக்கு வந்து அப்டேட் விட்டுருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன லேட்டஸ்ட்டு OS வருதோ அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட CPU ப்ராசஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். CPU ப்ராசஸர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் உங்களுக்கு பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும். அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி நல்லா சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். நம்ம மொபைல் ஃபோனை ரூட் பண்ணும்போது ரொம்ப வந்து கவனமாக பண்ணணும். நம்ம மொபைல் ஃபோனை வந்து ரூட் பண்ணும்போது நம்ம வந்து மாற்றி பண்ணிட்டோம்னா அந்த மொபைல் ஃபோனை வந்து நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். சில பிராண்ட்ஸ் சில பேரில் வந்து தப்பாக ரூட் பண்ணிட்டா திருப்பி அதை நார்மல் இதில் கொண்டு வர முடியும், ஆனால் சில பிராண்ட்ஸ் அப்படி கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கி 1 இயர் ஆகலைன்னா தயவுசெய்து ரூட் பண்ணாதீங்க. இப்போ ஃபோனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் கூட, ஹார்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முதல் ரூட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வாரண்டி இருந்தோம், பட் நீங்கள் அதை உங்கள் செலவில் தான் அதை ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கிளாக் டைமை வந்து கூட்டினாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப வந்து ட்ரெயின் ஆகும். அப்படியே உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். முக்கியமான மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து வரவே வராது, எப்போவுமே வராது. ரூட் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணால் தான் நம்ம ஃபோனில் உள்ள பக்கு வைரஸ் வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ட்ரஸ்டடான பிளேஸ், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா சில பக்கு அல்ல வைரஸ் இருக்கும் அதில். அப்படி வைரஸ் இருந்தாலும் உங்கள் ஃபோன் வந்து அதை காட்டாது. நீங்கள் ப்ராப்பராக ரூட் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மொபைல் ஃபோனை எப்படி ரூட்டிங் பண்ணலான்னு சொல்லி போட போகிறேன். ஸ்டே டியூன்ட். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேம் பாசிபிள்.